guys, welcome to our channel Literature Inside தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி ஜெஃப்ரி சாசர் எழுதின கேண்டர்பரி டேல்ஸ்ல இருந்து The Physician Tale. இதுல டோட்டலா 24 டேல்ஸ் இருக்கு. கேண்டர்பரி போறவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேம். இப்போ அங்க இருக்க பிசிஷியன், அதாவது டாக்டருடைய டர்ன். இந்த டாக்டர் அப்பர் கிளாஸ் சேர்ந்தவர், ரொம்பவே ஸ்கில்டான பர்சன். மெடிசன் அண்ட் அஸ்ட்ராலஜி ரெண்டுமே தெரியும். இவருக்கு பழங்காலத்து மருத்துவத்தை பத்தியும் தெரியும். பட் ரொம்ப பேராசை பிடிச்சவர். கோல்ட் அண்ட் மணி அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணிருப்பாரு. இவர்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரா. அதன் மூலயமா இவரு நிறைய பணம் சம்பாதிப்பாரா. இவரு ரிலீஜியஸான பர்சன் இல்ல, வேறஸ் சயின்டிபிக் அண்ட் ப்ராக்டிக்கல் பர்சன். இவரு சொல்ற ஸ்டோரியோட முடிவுல சின்னக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங் வார்னிங்கை சொல்லி முடிச்சிருப்பாரு. இப்ப இவரு சொன்ன கதை என்னன்னு பாத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெர்ஜீனியஸ் அப்படின்னு ஒரு நோபல் நைட் இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு வெர்ஜீனியா. அவ நோபல் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள், ரொம்ப அழகா இருப்பா. அவ ஒரு டவுனுக்கு போறா. அங்க ஒரு ஜட்ஜ் அவளை பாக்குறாரு. அந்த ஜட்ஜுடைய பேரு அப்பியஸ். அவளை பார்த்த உடனே அவருக்கு லஸ்ட் ஃபீல் வருது. எப்படியாவது அந்த பொண்ணை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய வயசுல ட்ரை பண்றாரு. பட் அவரால் முடியல. ஃபைனலி அந்த ஊர்ல இருக்க ஒரு ஆளு, அவர் பேரு கிளாடியஸ். அவரை ஹையர் பண்ணி ஒரு ஈவில் பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அந்த பிளான் என்னன்னா, கிளாடியஸை போய் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண சொல்றாரு. என்ன கேஸ் அப்படின்னா, கிளாடியஸ் வீட்ல வேலை செஞ்ச பொண்ணுதான் வெர்ஜீனியா. அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த நைட் வெர்ஜீனியஸ் அவளை தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்க்கு ஜட்ஜா வரவுதான் அப்பியஸ். இந்த ட்ரையலுக்கு நைட் வெர்ஜீனியஸும் வராரு. பட் அவரை பேசவே விடாம இந்த ஜட்ஜ் அப்பியஸ், நீ போய் உன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரு ரொம்ப மன வருத்தத்தோட தான் வீட்டுக்கு போறாரு. இவருக்கு தெரிஞ்சிடுது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. தான் வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி 2 ஆப்ஷன் கொடுக்கறாரு. ஒன்னு, உன்னோட பியூரிட்டியை இழந்து அங்க போய் சஃபர் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன், உன்னோட பியூரிட்டியோடவே இறந்து போறது அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணை யோசிச்சு என்ன சொல்றான்னா, நான் என்னோட பியூரிட்டியோடவே நான் இங்கேயே இறந்து போக ரெடி அப்படின்னு சொல்லி தான் அப்பா கிட்ட சொல்றா. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி அப்படியே மயங்கி போயிடுறா. அவங்க அப்பா அவளுடைய தலையை வெட்டிடுறாரு. வெட்டின அந்த தலையோடவே கோர்ட்டுக்கு போறாரு. இந்த சீனை பார்த்த ஜட்ஜ் அப்பியஸ்க்கு செம்ம ஷாக். நீ உன்னுடைய பொண்ணவே கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி அந்த நைட் வெர்ஜீனியஸை தூக்குல போட சொல்லி ஆர்டர் பண்ணிடுறாரு. பட் வெளியே இருந்த மக்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுது. அப்பியஸ் அண்ட் அவனுடைய க்ரூயல் பிளான் எல்லாமே தெரிஞ்சிடுது. ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கிளாடியஸை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த ஜட்ஜ் அப்பியஸை ஹேங் பண்ணிடுறாங்க. அந்த நைட் வெர்ஜீனியஸ் வேற வழியே இல்லாம டிஸ்ஆனர்ல இருந்து தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் கொன்னா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்றாரு. என்னன்னா, forsake sin before sin forsakes you. உன்னுடைய பாவங்கள் உன்னை கைவிடுறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய பாவங்களை கைவிட்டுடு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காரு பிசிஷியன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.